ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 10th உடைய சயின்ஸ் சப்ஜெக்டில் லெசன் நம்பர் 12 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 12th லெசன் வந்து என்ன பார்த்தோம்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி plant anatomy and plant physiology? What is the meaning of anatomy? What is the meaning of physiology? Anatomy means we are going to study about the structure of the plants. So அப்போ பிளான்ட்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது என்னது சொல்கிறாங்க? Plant anatomy. What is the meaning of plant physiology? So in the plant physiology we are going to study about the functions. What are the functions of the plants? We are going to see about that only. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? பிளான்ஸோட anatomy and plants physiology. So in this lesson first they give as a tissues. What is the meaning of tissue? டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஷ்யூனா என்னென்னா இஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ டிஷ்யூனா என்னது? ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஷ்யூ சொல்கிறாங்க. ஸோ அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ், செல்னா என்னது நம்மளுக்கே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அணுக்கள் சொல்லுவாங்கள்ல, செல். அந்த அணுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவாக மாறுது. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து தான் என்னதான் மாறுது? ஆர்கனாக மாறுது. ஸோ அப்போ ஒரு ஆர்கானுடைய ஃபார்மேஷன் வந்து ஒரு செல்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு டிஷ்யூவோடைய ஃபார்மேஷன் எப்படின்னா by the cells. ஓகேங்களா? ஸோ அதான் டிஷ்யூனா என்னது? இஸ் அ குரூப் ஆஃப் cells. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் a tissue is a similar or dissimilar structure. இப்போ ஒவ்வொரு டிஷ்யூஸும் வந்து இப்போ நம்ம பார்க்குறோன்னா அந்த ஒவ்வொரு டிஷ்யூமே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பார்க்குறோம். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் they have, but they have perform this similar function. ஸோ எந்த டிஷ்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இட் குட் பி அ சிமிலர். அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த டிஷ்யூ வந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, அது எங்கே உருவாகிறதா கூட இருந்தாலும் சரி, அதான் ஆரிஜின் சொல்கிறாங்க. அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, அதோட ஆரிஜினாக இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து என்னதான் இருக்கலாம்? சிமிலராக இருக்கலாம், இல்லை டிஸ்சிமிலராக கூட இருக்கலாம். ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஷ்யூலே பார்த்தோன்னா 2 வகையான டிஷ்யூஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்ன வகையான டிஷ்யூஸ் வந்து பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக். என்னது? மெரிஸ்டமேட்டிக். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெரிஸ்டமேட்டிக், அப்புறமேட்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. என்னது? பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ மெரிஸ்டமேட்டிக் அண்ட் permanent tissue, these are the 2 types of the tissues. இது இந்த லெவல் ஆஃப் கண்டென்ட் தான் நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன? இதுக்கு ஒரு டிஷ்யூஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஷ்யூன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இட்ஸ் அ குரூப் ஆஃப் cells. ஸோ இது வந்து சிமிலர் ஆர் டிசிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆரிஜின் பட் பெர்ஃபார்ம் த சிமிலர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் இருந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸு? மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. அண்ட் வாட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா டிஷ்யூ பற்றி பார்த்தோம். இப்போ டிஷ்யூவோட சிஸ்டம், அதோடைய அமைப்பு, அந்த டிஷ்யூவோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டோன்னா அதில் 3 வகையான சிஸ்டம் வந்து பிரியப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்? டெர்மல். ஸோ டெர்மலுக்கு வந்து பார்க்குறோம் இன்னொரு நேமு எபிடெர்மல். ஸோ டெர்மல் எடுத்துக்கிறோம். இப்போ டெர்மல் பார்த்தோன்னா டெர்மல், எபிடெர்மல் 2 பேர் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்? கிரவுண்ட் tissue. So epidermal or epidermal tissue, next ground tissue, and the third one is the vascular tissue. So these are the 3 type of tissue system there have been. ஓகேங்களா? ஸோ அப்போது டிஷ்யூ சிஸ்டமும் டிஷ்யூவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see.